நம்மாழ்வாரும் திருமங்கி ஆழ்வாரும் ஆட்டம் அப்படி போய் ஒத்துமையாக பழகிட்டு இருக்காளேன்னு தோணும். அடுத்த நிமிஷம் பின்னாடி போய் ஒருத்தருக்கு ஏதோ பேசிப்பார். ஆனால் பார்க்குறச்சே வந்து இப்போ முன்னாடிலாம் அப்படி கை கொடுக்கறது தட்டுறதோடு இருந்தது. இப்போ காடாலிங்கனம் அப்படின்னா தோளோட தோள் கட்டி தழுவின்னு நீ எப்படி இருக்க ஏது இருக்க அப்படின்னு 15 வயசுலேருந்து 85 வயசுக்கார வரையும் பண்ணிட்டுருக்காப்போ. இது என்னமா இவாளான நடக்கிறதுனால் அவ்வளவு ஆசைன்னு காட்டிக்கிறாளே தவிர இருக்கிறதா தெரியாது. இருந்தால் இதன் மூலம் வெளிப்படுத்த தேவையில்லை. அதை வெளிப்படுத்துறதுக்கு எத்தனையோ இருக்குது. இவர் குடும்பம் நன்னா இருக்கணுங்கிற நினைவு வேணும். அந்த நினைவை பகவானிடத்துல சொன்னா தான் அது நடக்குமே தவிர ஒருத்தர் நன்னா இருக்கணும் அதை எங்கே போய் கேட்கணும் தெரியுமோ? கூரத்தாழ்வான் காலத்தில் ராமானுஜருடைய சிஷ்யர் அவருடைய கூட இருக்கிற நண்பர் ஒருத்தருக்கு குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே அந்த குழந்தை பிறந்ததுன்னு போய் விசாரிச்சிருக்கணும் இல்லையோ? நேராக ரங்கநாத பெருமாள் சன்னதி முன்னாடி போய் நின்னார். அவர் அங்கே போய் கையை கூப்பிட்டு ஏதோ சொல்லிகிட்டே இருந்தார். அவருடைய மனைவி கூட்டு கேட்டார், பிறந்த குழந்தைய அங்கே போய் விசாரிக்காமல் மருத்துவமனைக்கு போகாமல் வீட்டுக்கு போகாமல் ரங்கநாதர் இடத்துல எதுக்கு போனீர்? அப்போ அவர் சொன்னார், யாரோ தன் சிறையில் சிக்கினுட்டான், அவனை கண்டிப்பாக விடுதலை பண்ணிடுன்னு அவங்கிட்ட நான் போய் கேட்கணுமா சிறையில் போட்டவன்ட்ட கேட்கணுமான்னார். அவர் சிறையில் சிக்கின்றவன்ட்டு போய் நின்று ஒரு பேர் இல்லை, அவன் தான் மாட்டின்னு இருக்கானு. அப்போ அவனை வெளியில் கொண்டு வரணும்னு சொன்னால் சிறையில் போட்டவன்ட்ட போய் கேட்கணும். அப்போ சிறையனிடத்தே நிற்காதே அரையனிடத்திலே நில், அரையன்தான் ராஜா, ராஜாட்டன்னா போய் கேட்கணும். இந்த பிள்ளை எப்போ பிறந்ததோ சிறைச்சாலையில் சிக்கினுட்டான், இவனை வெளியில் கொண்டுறதுக்கு அவங்ககிட்ட தான் நான் போய் நின்னாகணும். அதுக்கு தான் நான் இங்கே போகிறதா இல்லை, செய்ய வேண்டிய நல்லது அங்கே போய் சேர்ந்தேன்னார். அப்போ நமக்கு ஒருத்தன் நல்லது செய்யணும்னால் நம்ம கை குலுக்கி பிரயோஜனம் இல்லை, பகவான் இடத்துல போய் கால் குலுக்க வேண்டும். அவன் திருவடியில் விழுந்தாத்தான் நாம நன்னா இருக்க போகிறோமே தவிர ஒத்தருக்கொத்தர் பேச்சுவார்த்தையினால நடந்துராது. இப்படி பல சமயங்கள் வீணாக்குகிறோம். அதைத்தான் உபநிஷத்து சொல்றது, எங்க கூடினீளா ஒரு 10 பேர் கூடின உடனே ஏதான ஒரு சரித்திரத்தை பேசுங்கோங்க. அது வராக சரித்திரமா இருக்கட்டும். இப்போ ஒரு நிமிஷம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன், ஒரு பெரிய கல்யாண மண்டபம் 500-600 பேர் ஒட்டு உட்காண்டிருக்கா. அங்கங்கே அது மாட்டுக்கு ஏதோ மண்டபத்தில் நடக்க வேண்டிய கர்மங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அது அவ கிரியைகளை பண்ணிட்டு இருக்கச்சே 10 பேரா ஏதோ உட்காண்டிருக்கா, என்னமோ வம்பு பேசுகிறான் பார்த்து வராக சரித்திரம் பேசிட்டு, அங்கே போனால் வாமன சரித்திரம் பேசியிருந்தா, அங்கே போனால் ராமச்சரித்திரம் பேசியிருந்தா, இங்கே போனால் கிருஷ்ண சரித்திரம் பேசியிருந்தா. மண்டபத்தை பார்த்து தேய்ச்சே படுவேன், என்னாச்சு இப்போ இப்படியெல்லாம் இத்தனை நாளாக நம்ம பார்த்ததே கிடையாது, என்னென்னமோ பேச்சு இருக்கும், இங்கே என்ன நடக்கிறது மேடையிலன்னு கூட அவளுக்கு தெரியாதே. ஒரு கோட்டி பேசிட்டு இருக்கா. இப்போ என்ன மந்திரம் சொல்லிட்டு இருக்கோ அந்த அர்த்தத்தை சொல்கிறேன்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்கா. அந்த மந்திரம் எங்கெங்கெல்லாம் நல்லது பண்ணுன்னு இன்னொரு சொல்லிட்டு இருக்கா. இப்படி ஒரு மண்டபம் இருந்தால் கதை எழுத வேண்டிதான். ஆனால் நீங்கள் கதை ஆசிரியர் இருந்தால் எழுதி வேணா பாருங்க. ஏன்னா நான் ஒரு நாள் பிரதான மந்திரியாக இருந்தால் எழுதி பார்க்குறாடோ இல்லையோ, அதை போல கல்யாண மண்டபத்து முழுக்க இதை போல பேச்சுவார்த்தையே இருந்து ஏறடத்ததும் ஏனமாய் நிலங்கண்டதும் முன்னி ராமனாய் மாரடத்ததும் மண்ணளந்ததும் சொல்லி பாடி ஒன்னொன்னுமே பகவத் கதையை பேசிட்டு அப்படியே கண்ணீரோட அனுபவத்தோட மண்டபத்தில் இருந்தா அன்னைக்கு கல்யாணம் ஆளவாளுக்கு நிஜமா ஆயுள் ஆரோக்கியம் குழந்தை பேர் அத்தனையுமே நன்னா இருக்கும். எதையோ வம்பு பேசியிருந்தோன்னா அவள் எப்படி நன்னா இருப்பா சொல்லணும். மேலும் ஆசீர்வாதம் பண்ணிச்சு அக்ஷதை போடுறோம் இல்லையோ, அதை நம்ம கையில் கொடுத்துருவா. பக்கத்தில் இருக்கிறோட வம்பு பேசிகிட்டே இருப்பார். ஒன்றே ஒன்று தெரியும், கெட்டி மேளம் வாசிச்சா கட்டப்போறா தெரியும். இவருக்கு மற்றதெல்லாம் தெரியாது, ஏதோ மந்திரம் பிள்ளைக்கே தெரியலையே, அப்புறம் என்ன உட்காண்டிருக்கிறவர் தெரிஞ்சுக்கிறது. அந்த பிள்ளை என்ன சொல்கிறான்னு பார்க்கல, உட்காண்டிருக்கிறாலும் பார்க்கல, கை சரியாக இருக்கும். இந்த கெட்டி மேளன்னு வாத்தியார் சத்தம் கேட்டு மத்தளம் கேட்ட உடனே என்ன நடக்கிறதுன்னு பார்க்க மாட்டா போட்டுருவா. அப்படி செய்யவே கூடாது. கல்யாண திருமங்கல்ய தாரணம் ஆனப்புறம் ஒரு 15-20 நிமிஷத்துக்கு வேலை இருக்குது. அதெல்லாம் முடிந்த பிற்பாடு வாத்தியார் சுவாமி ஒரு மந்திரம் சொல்லுவார். அந்த மந்திரத்தை நம்ம உள்ளத்தில் வாங்கிட்டு தான் அக்ஷத்தையே போடணும். அது சொல்லும், இங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் நாங்கள் இப்போ கூடி இதை போல இவர்கள் நீடூடி நல்ல ஸ்ரத்தையோடு வாழணும், அன்போடு இருக்கணுங்கிறத நான் வேண்டிண்டு மந்திரம் அக்ஷத்தை போடுறேன்னு சொல்லணுமா. அவர் சொல்ல வேண்டியது இருக்குது, இவா சொல்ல வேண்டியது இருக்குது. சொன்ன அப்புறம் தான் போடணும். அதெல்லாம் ஒன்றுமே தெரியவே தெரியாது. இப்போ அது மாட்டுக்கு ஏதோ மேடலை நடந்துட்டு இருக்கும். கால் செருப்போட மேடலை ஏறவே கூடாது, அடுத்த தப்பு. ஏன்னா அங்கே அக்னி இருக்காது. அக்னி ஆவாகனம் பண்ணி உட்காந்து வச்சுட்டு செருப்பு காலோட ஏறினோம்னா அவர் கோச்சிப்பார். கோச்சிப்பார்னா 2 பேருக்கு ஆபத்து, பண்ணி உட்காந்துருக்கணும் ஆபத்து, வந்தவனுக்கு ஆபத்து. அது கை கொடுக்கணும்னுவோம். எங்கெங்கே வெளியில் போயிட்டு வந்திருக்கோம் நேராக மேடையில் ஏறுவா, அப்படியே கையை குலுக்குவா, தோளை தொடுவா. இவன் பாக்கி அக்னி காரியம் இருக்கும். திருமங்கல்ய தாரணம் முடிந்த உடனே மாங்கல்யம் கட்டியாச்சுன்னா கல்யாணம் முடிந்ததுன்னு எடுத்துக்க கூடாது. சட்டப்படி கூட முடியாது. அதுக்கப்புறம் சப்தபதி முடியணும், அது சட்டப்படி.